நடைபாதை நடக்கத்தானே. அப்புறம் நடைபாதை வியாபாரி சங்கம்னு ஒன்று. இதை கேள்வி கேட்கறதுக்கு தமிழகத்தில் முதல்ல ஒரு அரசியல் கட்சி தயாரான நீங்கள் ஒரு போலீஸ்காரவங்க போய் நடைபாதை வியாபாரிகிட்ட போய் கடையை காலி பண்ணுங்க வேற பக்கம் வைங்கன்னு சொன்னால் அங்கே பாரு பெரிய பெரிய மாடமாளி கட்டி வர்ற அதானியை பாரு அம்பானியை பாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு தாட்டு மக்கள்கிட்ட வளர்த்துட்டாங்க. சேலம் நினைக்கிறேன், சேலமோ ஈரோடு நினைக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உங்களுக்கு கடை அலாட் பண்ணியிருக்கிறது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான். நீங்கள் ஒட்டுமொத்த பஸ் ஸ்டாண்டே புத்தகைக்கு எடுக்கல. பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கவங்கள வெண்ணி ஊற்றி நீங்கள் போகணும்னு சொல்கிறது ரைட்ஸ் கிடையாதுன்னு பொருட்கள்லாம் உள்ளே எடுத்து வைங்கன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட்டு கலெக்டர் தயாராக இருக்காங்க. கலெக்டரையே நீ ஆக்ஷன் எடுத்தா உன்னை மாத்திருவேன்னு சொல்ற அளவுக்கு வணிகர் சங்கங்கள் தயாரா இருக்கு. 10 லட்சம் ரூபாய் கடைக்கு போய் கேளு போ, போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போ. போக்குவரத்துறையில் வேலை பார்க்குறான் அரசாங்க சம்பளம் நீங்களும் நாமளும் கட்டுற வரிப்பணத்தில் வேலை பார்க்குற போக்குவரத்து ஊழியர்கள் அவனுடைய அந்த ஆபீஸ் வாசல்ல எந்த கட்சியோட குடி வரணும்னு டிசைட் பண்றாங்க. காவல்துறை மட்டும் சங்கம் வைக்க முடியாது, வழியெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா காவல்துறையோட சங்கம் வச்சு மாற்றி மாற்றி மக்களை போட்டு வெளுத்துருவாங்க. மக்கள் மனநிலை மாறாத வரைக்கும் அரசு சரி பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். ஒரு கடைக்கு வாடகை 2000, 3000, 5000ங்க அவ்வளோதானே கடைக்கு வாடகை. அந்த வாடகை கொடுக்கக்கூடாதுன்றதுக்கான பிளாட்ஃபார்மில் போட்டு பண்ணுறான். நான் கெட்டவன், நான் ஒரு திருட்டுத்தனமான வேலைகளை பார்ப்பேன். ஒபீடியன்ஸ் டிசிப்ளின் என்கிட்ட இருக்காது. அதுக்கு தக்கன அதிகாரத்தை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா அவன் சாராயம் விற்கிற முதலமைச்சராக இருக்கணும், சாராயம் விற்கிற அதிகாரிகளாக இருந்தால் கொடுத்துருந்தா நான் என்ன கண்டுவிட மாட்டேன். மீடியா மைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜி அவங்க வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை வந்து சட்டமாக ஆக்க போகிறோம்னு சொல்லாங்க. ஒரு சட்டம் மாதிரினே அது சொல்லணும். அது என்னன்னா நடைபாதையை வந்து ஆக்கிரமிக்கிறவங்க, இதனால மக்கள் இன்னல் அடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அடிப்படையில் அதை ஆக்கிரமிச்சா முதல் கைது அந்த வந்து நான் யாருன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற வார்டு கவுன்சிலரை தான் கைது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு, ஒரு நடைமுறை, ஒரு சட்டம் நம்ம தமிழகத்துக்கு வர வாய்ப்பு இருக்குதா? நடைபாதை வியாபாரிகள் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே உங்க கேள்வியிலே பதில் வந்துருச்சு. நடைபாதை நடக்கிறது இல்ல, வியாபாரிகள். இப்போ அண்மையில கூட சேலம் நினைக்கிறேன், சேலமோ ஈரோடு நினைக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூட வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உங்களுக்கு கடை அலாட் பண்ணியிருக்கிறது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான். நீங்க ஒட்டுமொத்த பஸ் ஸ்டாண்டே புத்தகைக்கு எடுக்கல. பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கவங்கள வெண்ணி ஊற்றி நீங்க போகணும்னு சொல்றது ரைட்ஸ் கிடையாதுன்னு பொருட்கள்லாம் உள்ள எடுத்து வைங்கன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் கலெக்டர் தயாரா இருக்காங்க. கலெக்டரையே நீ இப்படி ஆக்ஷன் எடுத்தா உன்னை மாத்திருவேன்னு சொல்ற அளவுக்கு வணிகர் சங்கங்கள் தயாரா இருக்கு. ஏன் வணிகர் சங்கங்கள் வந்து திமுக வணிகர் சங்கங்களுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் எங்க இருந்து வந்தது? திமுக 2 சீட்டு வாங்கி ஒரு சீட்டு வாங்கி அவங்க பையனை எம்எல்ஏ ஆக்கிற சக்தி இருக்கு அவங்கள்ட்ட. தமிழகத்தினுடைய வணிகர் சங்கத்து பேரவையினுடைய முக்கியமான நிர்வாகிகளுடைய பையன் திமுகவில். அப்போ வணிகர் அப்படின்ற போர்களும் குறிப்பிட்ட சாதியினுடைய ஓட்டு போயிருமோ மற்ற கட்சிகள் பயப்படுது. உங்களுக்கு சமூக சீர்கேடைகள்லாம் ஆதரிக்கிற அளவுக்கான மனப்போக்கத்தை மக்கள்கிட்ட மேலே கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க வியாபாரிகளையும் ஆக்கிரமிக்கிறாங்கன்னு. நான் நடைபாதையிலேருந்து வர்றேனே உடனே எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, எடுத்த உடனே கஞ்சிக்கு வெளியில் அதாவது சாப்பாட்டு வெளியில் தான் அடிக்கிறான், பெரிய பெரிய கோடீஸ்வரனை பற்றி பேச மாட்டான். இந்த தாட்டை வந்து மக்கள்கிட்ட சோசியல் மீடியாவில் விசரிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு போலீஸ்காரவங்க போய் நடைபாதை வியாபாரிகிட்ட போய் கடையை காலி பண்ணுங்க வேற பக்கம் வைங்கன்னு சொன்னால் அங்கே பாரு பெரிய பெரிய மாடமாளி கட்டி வர்ற அதானியை பாரு அம்பானியை பாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு தாட்டு மக்கள்கிட்ட வளர்த்துட்டாங்க. நடைபாதைன்ற போதே அது நடக்கிறதுக்கு தான். நடைபாதை அப்படின்ற இடத்துல போய் நடைபாதை வியாபாரிகள் சங்கம்னு வச்சிருக்காங்க. சங்கத்தை பதிவு பண்றது ஒத்துக்கிட்டான் பாருங்க அதிகாரிகள். ஒரு சங்கம்ங்கிறது எதுக்கு வைக்கிறீங்க? ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா காவல் நிலையத்துக்கு போறதுக்கோ நீதிமன்றத்துக்கு போறதுக்கோ சங்கமா ஒன்று கூடி நாங்கெல்லாம் ஒன்னா ஒரு யூனிட்டா இருக்கும், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், நாங்கெல்லாம் ஒரே தொழில் செய்யறோம், ஒன்னா இருக்கும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு தொழில் ஒற்றுமை தான் சங்கம். நடைபாதை வியாபாரிகள் சங்கம்ன்றதை பதிவு பண்ணி இங்கே வேலை நடக்குது தமிழ்நாட்டில். நடைபாதை நடக்கத்தானே. அப்புறம் நடைபாதை வியாபாரி சங்கம்னு ஒன்று. இதை கேள்வி கேட்கறதுக்கு தமிழகத்தில் முதல்ல ஒரு அரசியல் கட்சி தயாரான அந்த கட்சிக்கான வாக்கு வங்கி பாதிக்கப்படும். நீங்கள் இப்போ எனக்கு சொன்ன மேற்கு வங்கத்தினுடைய மம்தா பானர்ஜி வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. எதிர்த்த நிலையில் இருக்கிறவங்க சமூக அக்கறை கொண்டவங்க அதை பேசுனாங்கன்னா நம்ம மக்களை பொறுத்தளவுக்கு நைட்டு வந்து ஒரு கட்சி அறிவிக்குது இலவசம் தரேன்னு சொன்னா பகல்ல கரெக்டாக தகவல் பேரும் ஓட்டு போட்டுருவான், சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்க வந்து எல்லாமே வாக்கு வங்கி தான். ஆமா, எல்லாமே வாக்கு வங்கி தான். ரேஷன் அரிசி இலவசம் சொன்னாங்க அன்னைக்கு, படியரிசி இலவசம் சொல்லி தான் பெருந்தலைவரை தோற்கடிச்சாங்க. அகில இந்திய உலகத்தின் பெருந்தலைவர் சொல்லலாம், தோற்கடிச்சாங்க. இன்னை வரைக்கும் இலவச அரிசி தான். ஏழ்மை தீர்ந்துருச்சா? இலவசம் இன்னைக்கே கொடுக்குறேன். அன்னைக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்க, காமராஜர் தோற்கடி இலவசம் கொடுத்தீங்க, இன்னைக்கே இலவசம் கொடுக்குறீங்க. இந்த கேள்வியை மக்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேளுங்க, இலவசம் கொடுத்தா உடனே வாங்கிடுவான். அடித்தட்டு மக்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பரப்புனா உடனே அதுகிட்ட போய் நிற்பான். ஒரு காமன் ஐடியா வேணும். எல்லாரும் சிங்கப்பூர் மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிறோம். சிங்கப்பூர் மாதிரி ஏன் ஆக்கணும்? சிங்கப்பூர் நடை வியாபாரிகள் பண்றாங்களா? எங்கேயாவது பிச்சைக்காரங்களை பார்த்தீங்களா சிங்கப்பூர்ல? ஒரு ஆய்வே சொல்லுது, இந்த நடைபாதையை இப்படி ஆக்கிரமிக்கிறதுனால
மிகப்பெரிய விபத்துக்கள் ஏற்படுது, சாதாரண மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் வரவில்லையே, ஒரு அறிவிப்பு கூட வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் இது யாருக்கான அரசு அப்படின்னு நமக்கு அரசு நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான், ஏழை எளிய மக்களுக்கான அரசுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பணம் வச்சிருக்கிறவனுக்கான அரசியல்னு அரசு பேச ஆரம்பிச்சதுன்னா வாக்கு கிடைக்காது. நல்லா கவனிங்க, நீங்கள் இந்த இடத்துல ஏன் அரசியலையும் இதையும் கவனம் செலுத்திட்டு வரதால் வாக்கு வங்கி அரசியலையும் பற்றி பேச வேண்டியிருக்கு. தமிழகத்தினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ நினைக்கிறீங்க? கடைசியாக போலிங் ஆனது அதிகபட்சம் 70% தான். இந்த 70% ஓட்டில் மேல்தட்டு மக்கள்னு சொல்லக்கூடிய ஐடி எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், நிறைய பணம் வச்சிருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கட்டும், யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. என்ன கேட்டால் இவங்களாம் குடியுரிமை தேவையில்லை, இவங்களாம் நாட்டை விட்டு துரத்தணும், நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடுவனுங்க தான். பணம் வச்சிருப்பான், வேற என்ன இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், சொகுசாக இருப்பான், நிறைய தோட்டம் இருக்கும், காடு இருக்கும். இவனுங்க அந்த நாட்டை பிடிச்ச சாபக்கேடு. அப்போ இவனுங்களுக்கான அரசியல் அப்படின்னு ஒரு கட்சி பேசாது. இவன் வரிசையில் நின்று ரேஷன் பொருள் வாங்குறத கூட வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குறான்னு வச்சுக்கிட்டுங்களேன். சாப்பாட்டு கடைக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வரிசையில் இன்றைக்கி சாப்பிடாம டோர் டெலிவரி ஆர்டர் போடுறான். வெளிநாட்டு கம்பெனி ஸ்விக்கி சொமோட்டோ வந்து நல்லா வாழ்க்கையை நடத்துது. அந்த அளவுக்கு அவன் பொருளாதாரத்தில் மேலே இருக்கான். அவன் தான் சொல்கிறான் இது குப்பை தொட்டி, இது சரி பண்ணுன்னு சொல்லி. அப்போ இவன் ஓட்டு போடலை, இவன் பிரச்சனையை பார்ப்பானா? ஓட்டு போடுற பிரச்சனையை கவர்மெண்ட் பார்க்குமா? ஓட்டு போடுற என்ன செய்யறான், நடைபாதை நான் ஆக்கிரமிச்சாலும் நான் உனக்கு தானே ஓட்டு போடுறேன், நான் சங்கமாக இருந்து எங்கள் சங்கம்லாம் கூடி முடிவெடுத்து உனக்கு தானே ஓட்டு போடுது. அப்போது வாக்களிக்கிற சதவீதத்தில் இருக்கிறவங்க தான் அரசியல்வாதிகள் விரும்புவாங்க. சங்கமாக சேர்ந்து நாங்கள் இந்த சங்கங்கள் இருக்கோம், மதுரையில் இருக்கிற சங்கங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் இவங்களை ஆதரிக்கிறோம், கோவையில் இருக்கிற எந்த சமூகத்தை சேர்ந்த சங்கங்கள்லாம் சேர்ந்து இந்த கட்சி ஆதரிக்கும் சொல்லும்போது அரசியலுங்கிறது அப்படி தான் டிசைட் ஆகுது. சங்கத்தின் மூலமாக அரசியல் நடக்கும்போது நடைபாதை வியாபாரிகள் சங்கம்னு வச்சுருக்கா. நடக்கிறதுக்கு பாதை தானே அதிகிற வியாபாரி இங்கே பண்ணுற அப்படின்றத டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் டேட்டா எடுக்கணும், அவங்ககிட்ட இருக்கும். எந்தெந்த சங்கங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது தாசில்தார்லேருந்து கலெக்டர்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஆனால் நடக்கிறதோட பாதையோட இன்னைக்கு சங்கம் போட்டிருக்கேன்னு கலைச்சி விடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சேட்டை பண்ண வெளுத்து விடுன்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவங்க வேற ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. அது ஒரு அரசியல் இருக்குது அதில். உங்களுக்கு நீங்கள் நடைபாதை வியாபார சங்கம் வச்சுருப்பாங்க, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அந்த சங்கத்தினுடைய போர்டுகளில் எல்லா அரசியல் கட்சியுடைய தலைவருடைய படமும் இருக்கும். ஆமாம், அது எங்கெல்லாம் ஆட்டோ சங்கங்கள் இருக்கும் அங்கெல்லாம் பாருங்க, எல்லா கட்சியுடைய தலைவர், ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி ஆட்டோ சங்கங்கள்லாம் இருக்க இடங்களை பார்த்துருக்கீங்க. அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குற போக்குவரத்துறை ஊழியர்கள் இந்த இடத்துல நான் அதை நோட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் உங்கள் சேனலுக்கு எடிட் பண்ணி போட்டாலும் போடுங்க, அப்படி போட்டாலும் போடுங்க, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. போக்குவரத்துறையில் வேலை பார்க்குறான், அரசாங்க சம்பளம் நீங்களும் தான் கட்டுற வரிப்பணத்தில் வேலை பார்க்குற போக்குவரத்து ஊழியர்கள் அவனுடைய அந்த ஆபீஸ் வாசலில் எந்த கட்சியினுடைய கொடி பறக்கணும்னு டிசைட் பண்ணுறான். ஒவ்வொரு கட்சிக்கும் இந்தந்த சமூகத்தினுடைய இந்தந்த கட்சியினுடைய கூட்டங்கள் சொல்லிட்டு வெளியே கொடி நட்டிருக்கான். நீ கவர்மெண்ட் சம்பளம் தானே வாங்குற, கவர்மெண்ட் எம்ப்ளாயி தானே, எப்படி நீ வந்து இந்த கட்சியினுடைய கொடியை ஆபீஸ் வாசலில், அதாவது அந்த போக்குவரத்துறை வாசலில் பறக்க விட்ற? எந்த கலெக்டரும் கேள்வி வைக்க முடியாது. அதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. காவல்துறை மட்டும் சங்கம் வைக்க முடியாது, வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா காவல்துறையில சங்கம் வச்சு மாற்றி மக்களை போட்டு வெளுத்துருவாங்க. சங்கங்கிறத பிரச்சனையே. இந்த பிளாட்ஃபார்ம் அந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக இந்த அரசு ஒன்றும் செய்யாதுங்கிறதை நீங்கள் இல்லை, அரசு இல்லை, மக்கள் மனநிலை மாறாத வரைக்கும் அரசு சரி பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். ஒரு கடைக்கு வாடகை 2000, 3000, 5000ங்க, அதிகபட்சமான 10,000 முக்கியமான டவுன்களில். அவ்வளோதானே கடைக்கு வாடகை. அந்த வாடகை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக பிளாட்ஃபார்மில் போட்டு பண்ணுறான். அப்புறம் போலீஸ் என்ற கை நீட்டி 5000, 500 வாங்கிடுச்சு, 1000 வாங்கிடுச்சு, மாமூல் வசூலிச்சாங்க, கடைக்கார ஆக்கிரமிப்பு செய்யறாங்கன்னா அதைத்தான் சொல்றேன். அது அந்த மாநகராட்சி நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கணும். எடுக்க மாட்டாங்க. எப்படி நீங்க ஒரு பழக்கடை வச்சிருக்கீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே போகும்போது ஒரு பழ ஜூஸ் ஃப்ரீயா வாங்கி குடிச்சுக்குவாங்க. ஒரு டீ கடை வச்சிருக்கீங்கன்னா ஐயா சொல்லி விட்டாருங்க, டீ ஐயா சொல்லி விட்டாரு, சாப்பாடு பார்த்து இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த நீங்க கவர்மெண்ட் பஸ் இருக்குது, கவர்மெண்ட் நம்ம தமிழ்ல சொல்ற வேண்டிய பேருந்து இருக்குது, அரசு பேருந்து சென்னையில இருந்து தென் மாவட்டங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, தென் மாவட்டங்கள்ல இருந்து சென்னை போகுதுன்னு வச்சுக்கிடுவோமே, எங்கேயாவது ஒரு இடத்துல கண்ட்ராக்டர் கொண்டு போய் வண்டி நிப்பாட்டுவார், பிரைவேட்டா இருக்கட்டும் கவர்மெண்டா இருக்கட்டும் நிப்பாட்டுவார். அந்த கடையில கண்ட்ராக்டர் டிரைவர் போக்குவரத்து ஊழியர்களை குற்றம் சொல்றேன்னு வச்சுக்கிடுவோமே, காசு கொடுத்து சாப்பிட நீங்க பாத்துறீங்களா? மனசாட்சி அவங்க எதுக்கு காசு கொடுத்து சாப்பிட? நான் தப்பா கேட்கல, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எங்கேயாவது காசு கொடுத்து அந்த கண்ட்ராக்டர் டிரைவர் டீ குடிச்சாங்க, தம் அடிச்சாங்க, ஒரு இட்லி சாப்பிட்டாங்க, பூரி சாப்பிட்டான்னு சொல்லுங்களேன். அவங்க பில்லை தான் இங்க எழுதுறாங்களா இந்த மக்கள்? அந்த இடத்துல டீ ரேட் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு பக்கத்துல டவுன்ல டீ ரேட் வந்து சென்னையில டீ இட்லி தோசை விலை என்னவோ, இந்த பஸ் போய் குக்கிராமத்துல எங்கேயாவது நிற்கும் அதே விலை அங்கே தோசை போடுவேன். எத்தனையோ இடங்கள்ல வந்தாச்சு. எந்த சினிமா பிரபலங்கள் பேச, எந்த அரசியல்வாதி பேச, அம்மா குடிநீர் கொண்டாச்சு, அம்மா உணவகம் கொண்டாச்சு,
ஏன் அம்மா இந்த மாதிரி ரோடு வயசில் ஒரு உணவு திறக்கக்கூடாதா? சரி, அம்மா தான் பிடிக்கிற ஆள் எதிர்கட்சியாக போச்சு பாடுறவங்களுக்கு வச்சு கொடுமே, ஐயா பேரில் தொடங்கிட்டு போங்களேன். போக்குவரத்துறை நட்டத்தில் போகுன்னு சொல்லிட்டீங்களா, போக்குவரத்துறை கேண்டீன் தொடங்குங்களேன். வேலைவாய்ப்பு கொடுத்த மாதிரி வச்சு ஏன் சமைக்க கூட தெரியாது தமிழ்நாட்டு ஆள் இல்லையா? ஏன் பண்ண மாட்டான்? அந்த ஏரியா எம்எல்ஏக்கு கமிஷன், அந்த ஏரியாவோட சேர்மனுக்கு கமிஷன், எந்த கட்சிக்காரங்க ஏன் ஆளுங்கட்சியா என் கடையில் தான் வண்டி நிப்பாட்டணும். அங்கே கொடி பிறக்குங்க. நீங்கள் இதெல்லாம் கவனிக்கல, நுட்பமான அரசியல். அந்த கட்சிகளோட படம் உள்ள இருக்கும். எங்கேயாச்சும் அந்த கொள்ளை லாபம் அடிக்கிற கடையில் காமராஜர் படம் தூங்கி பார்த்துருக்கீங்களா? பசும்பொன் படம் தூங்கி பார்த்துருக்கீங்களா? இருக்காது. நீங்கள் நடைபாதை வியாபாரிகள் ஆரம்பிக்கிறீங்க, நான் போக்குவரத்துறையிலேருந்து அப்படி போகிறேன். எல்லா இடங்கள்லையுமே இங்கே எப்படின்னா, நான் கெட்டவன், நான் ஒரு திருட்டுத்தனமான வேலைகளை பார்ப்பேன், ஒபீடியன்ஸ் டிசிப்ளின் என்கிட்ட இருக்காது. அதுக்கு தக்கன அதிகாரத்தை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா அவன் சாராயம் விற்கிறவன் முதலமைச்சராக இருக்கணும், சாராயம் விற்கிறவன் அதிகாரிகளாக இருந்தால் மட்டும்தான் நான் என்ன கண்டுக்கிட மாட்டான். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? மக்கள் குடிக்கிறாங்களே அப்படின்னு கேட்குறீங்க. பூச்சி மருந்து கடையில் திறந்து வச்சிருக்கு கவர்மெண்ட். உரம் மற்றும் பூச்சி மருந்து கடைக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் ஆகி திறந்து வச்சிருக்கு. எவனா வரிசையில் குடிக்கிறானா? திறந்து வச்சிருக்கு கவர்மெண்ட். யாருமே பூச்சி மருந்து கடையை இல்லை அடைக்கணும் போராட்டம் இல்லையே. அது விஷம் திறந்தா வச்சிருக்குது. ஏன் வரிசையில் நிற்கல? அது குடிச்சா செத்து போயிடும் தெரியுது. இதை கவர்மெண்ட் திறந்துச்சு அப்படின்னு கவர்மெண்ட் மேலே மட்டும் குறை சொல்கிறாங்க. நீ வரிசையில் நின்று குடிக்கிற. கொரோனா டயத்தில் மூடி போட்டிருந்தாங்க சாராய கடையை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். திறந்து விட்டாங்க. ஏன் திறந்து விட்டாங்க? பொழுதுபோதுக்கு எடப்பாடி திறந்து விட்டாரா? கவர்மெண்ட்டில் பணம் இல்லை, வாத்தியார் சம்பளம் போட காசு இல்லை, மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. கவர்மெண்ட்டு திறந்து விட்டார். எத்தனை கிலோமீட்டர்னு முடிச்சாங்க? கிலோமீட்டர் கணக்கில் பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு. இவங்களுக்கு வாட்ச்மேன் மாதிரி போலீஸ் நின்றாங்க. குடிக்கிறவனுக்கு வாட்ச்மேனாக போலீஸ் நின்று விலக்கி விட்டு சாராயத்தை வாங்க வச்சாங்க. வரிசையில் போயிருந்தாங்க, டோக்கன் கொடுத்து இஷ்யூ பண்ணாங்க போலீஸ் நின்று. இந்த விஷயங்களெல்லாம் நான் பொய் சொல்லலை, எல்லாமே யூடியூப்பில் ஆதாரமாக இருக்குது. பாலிமர் நியூஸ்லேயே போட்டிருக்கேன். அப்போது மக்கள் என்ன சொல்கிறா, எனக்கு டிசிப்ளின் இல்லாமல் இருப்பேன், இந்த டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறத ஏற்றுக்கிறத தலைவனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு சட்டம் தன் கடமையை செய்யுன்னு சொல்கிறவன் அப்போ ஒரு வகை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்வது. நான் கெட்டவன்றது மாதிரியே இருக்க தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பேன்னு சொல்கிறேன். நீங்கள் காமராஜர் ஆட்சி வரணும்னு சொன்ன யாருமே போயிட்டு காமராஜர் வாரிசு தேடலையே. பாரதி கண்ட கனவுன்னு சொன்னவங்க பாரதியோட வம்சாவளி என்ன பண்ண தேடலையே. குடிகாத்த குமரனுடைய வாரிசுகள் எனக்கு வேணும்னு சொன்னவங்க குடிகாத்த குமரனுடைய வாரிசு என்ன பண்ணுறாங்க தேடலையே. தன் கொடியை பிடிச்சிக்கிட்டே வாழ்க்கைக்கு இறந்து போயிட்டான் இல்லையா, நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக. வாரிசுகள் எம்எல்ஏ தேடலையே. கப்பலோட்டி தமிழ்னு சொன்னாங்க, சாதி அடையாளத்தை மட்டும் பின்னால் போட்டுக்கிட்டு இருந்தவங்க கப்பலோட்டி தமிழனுடைய வாரிசுகள் என்ன பண்ணாங்க, அவங்க அரசியல் களத்தில் எங்கே இருக்கான்னு போய் தேடலையே. இது எல்லாம் நம்ம நுட்பமாக கவனிக்கணும். நான் டிசிப்ளினாக இருக்க மாட்டேன், ஏன்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படியே இருக்கணும். நான் எப்படி சொல்கிறேங்க, நீங்கள் சொல்கிறீங்க சாபர் சாதிக்கு இப்படி பண்ணா அப்படி பண்ணாங்க. சாபர் சாதி வெளியே வந்துட்டார். அவர் பிடிபட்ட போது அவர்கிட்ட எந்த போதைப் பொருள் இல்லை, இதை குட்டை இது சொல்லிட்டாங்க. இவ்வளவு காவல்துறை, இவ்வளோ மீடியா இருந்துச்சு. அப்போ நான் கெட்டவனாக இருப்பேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணுறவனு கெட்டவனாக இருக்குன்னு மக்கள் முடிவெடுக்கிறான். அதை விட்டு அரசியல்வாதியை தப்பா சொன்னால் எப்படி? நடைபாதை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட மாட்டாது, அப்படி ஒரு அறிவிப்பு வராது அப்படிங்கிறத அது ஒரு சந்தோஷமான செய்தியாக கூட நடைபாதை வியாபாரிகள் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நாடு சரியில்லாத வரைக்கும், மக்கள் மனநிலை மாறாத வரைக்கும் நீங்கள் சிங்கப்பூரெல்லாம் மாற்றிட முடியாது. சிங்கப்பூரா இந்த நாட்டை மாற்றணும்னு முடிவு பண்ணால் சிங்கப்பூர் என்ன பண்ணுச்சுன்னு நம்மளை தேடணும். நீங்கள் ஒரு லீக்வானி எல்லாரும் லீக்வானி மாதிரி ஆயிரணும் அப்படி உலகத் தலைவர்கள்லாம். மக்கள் சரியானவர்களுக்கு வாக்களிக்காத வரை அது நடைமுறை சாத்தியமில்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது. நன்றி.